பார்க்கும்போது இந்த சேரன் சார் படத்துல ஒரு பாட்டு காட்டுவாங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அந்த அப்படியே மாளவிகா வந்து மழையில நனைஞ்ச கையோட நான் வந்துட்டேன். அண்ட் உங்க ஜாக்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. ஜாக்கெட் நான் போடவே இல்லையா? ஒரு நாள்னு கூப்பிட்ட ரோல் வந்து அதுக்கப்புறம் இயக்குனரோட பெரிய பெரிய ஜெனராசிட்டியில அதுக்கப்புறம் இது ஒரு சூப்பர் ஹிட் எஸ்டாப்ளிஷ்டு கேரக்டரா இருக்கு. கமல் மழை வந்து என்ன நினைக்கணும்? கமல் மழை வரும். என்ன கையில எப்படி பண்றீங்க? அதான் பண்ணக்கூடாது. ஆப்ரகடாப்ரா. எப்படிக்கா ஆக்சுவலா திருநங்கைகளை பத்தி படிக்கணும் ஏன் இந்த ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற போயில இருந்தே இவங்கள பார்த்தா ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஏன் இவங்க யார் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாங்களே, ரொம்ப ஜாலியா இருக்கே இவங்க கூட இருந்தா, என்ன ஸ்பெஷலா இருக்காங்களே அப்படின்னு அப்ப அது மனசுக்குள்ளேயே இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ நிறைய சட்டம் அவங்களுக்கு ஃபேவரா ஒன்னொன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா சட்டத்தெல்லாம் தாண்டி உணர்வா இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றோர்கள் வீட்டை விட்டு ஒரு மாதிரி லோக்கல் லேடியா பேசி நடிக்கிறது எப்படிக்கா அது முடிஞ்சது? காரணம் தியேட்டர். நான் வந்து ஒரு 20 வருஷமா தியேட்டர் ஆர்டிஸ்ட், தியேட்டர் பெர்ஃபார்மர். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது திரைமொழி யூடியூப் சேனலுக்காக ஒரு சூப்பரான செலிபிரிட்டி இன்டர்வியூ தான். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம திரைமொழி இந்த யூடியூப் சேனலுக்கும் இவங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதாவது எப்படி திரைமொழியில ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம உள்ள சேர்க்கிறோம். அதாவது பக்தியா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ள சேர்க்கிறோமோ அதே மாதிரி ஒரு நடிப்புக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அது பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், அது மாதிரி திரைக்கான எல்லா மொழியும் இந்த ஆர்டிஸ்ட் இருக்கு. அந்த ஆர்டிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இவங்க நடிச்ச சீரியல் வந்து எதிர்நீச்சல். ஆனா இவங்க வாழ்க்கையே ஒரு எதிர்நீச்சல் தான். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பெண்மணி தான் இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா வர போறாங்க. எஸ், ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவை கூப்பிட்டுலாமா? அம்மாவா? இல்லங்க, சீரியல் எனக்கு அம்மாவை நடிக்கிறவங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது, வேணாங்க, அவங்க நேர்லயே உங்களை காட்டிடுறேன். இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வைக்க முடியாது. வெல்கம் டு தி ஷோ. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அப்படியே உங்களை பார்க்கும்போது இந்த சேரன் சார் படத்துல ஒரு பாட்டு காட்டுவாங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அந்த அப்படியே மாளவிகா வந்து இந்த 2K பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனா எப்படி இருக்கும் அந்த ஸ்டைல வந்திருக்கீங்க. தேங்க்யூ. சென்னையில மழைன்னு தெரியும், ஆனா இவ்வளவு குடிச்சதோட வந்துருக்கீங்க. சென்னையில மழைன்னு தெரியும், அவன் இப்படி மழை நனைஞ்ச மாதிரி வந்திருக்கீங்க. நினைச்சிட்டே வந்துட்டேன் வரப்ப. அப்படியா? ஆமா. நீங்க கூப்பிட்ட அவசரத்துல நீங்க ஏதோ மிக முக்கியமான, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற, ரொம்ப பிரமிக்க போற ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுனால மழையில நனைஞ்ச கையோட நான் வந்துட்டேன். அண்ட் உங்க ஜாக்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. ஜாக்கெட் நான் போடவே இல்லையா? ஐயோ சாரி இதெல்லாம் குழந்தைங்க பாக்குறது கிடையாது. கட் பண்ணிடுங்க, சாரி. சொல்லிருங்க. உங்க ஜாக்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்காங்க. நீங்க பிளாக் போட்டீங்கனால எனக்கு வந்து அப்படி நானும் பிளாக்கா மாத்திட்டேன். வெரி குட், வெரி குட். இந்த இடத்த எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உள்ள வந்தோனே வந்து பிரம்மாண்டமா தான் இருக்கேன், வா உள்ள அப்படின்னு நம்மள கூப்பிடுது. ஓகே. சோ என்ட்ரியே வேற லெவல் மாஸா இருக்கு. அண்ட் உங்ககிட்ட பேசுறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துக்கு எவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்கு, இது எவ்வளவு முக்கியமான இடம் அப்படின்னு. இந்த இடத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்க பெரிய பங்கு ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதோட உரிமையாளர் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்மளுக்கு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி, இங்க ஒரு 5 லட்சத்துக்கு மேல செடி கொடிகள் இருக்கு. ஆமா, 5 லட்சத்துக்கு மேல செடி கொடிகள் இருந்தாலும் ஒரே ஒரு குறை இருந்துச்சு. ஒரு அழகான பூ இல்ல, அந்த ரோஜா இல்ல. இப்ப அந்த குறைய வந்து நிறைவேற்றி வச்சிட்டீங்க. என்ன சொல்றான் பாருங்க. ஆமா, 5 லட்சம் செடி இருந்தாலும் ஒரு ரோஜா இல்லங்கிற குறைய வந்து நீங்க நிறைவேற்றி வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. நிறைய கொஸ்டின்ஸ். இந்த கமலுங்கிறத தாண்டி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நிச்சயமா. ஓகேக்கா. இப்போ நம்ம இருக்க இடம் பாத்தீங்கன்னா பூமித்ரா லேண்ட்ஸ்கேப். ஆமாமா, அது நிறைய சொல்லலாம். பூமித்ரா லேண்ட்ஸ்கேப் சொல்லலாம். பயோ கிரீன் வேர்ல்ட். ஆமாமா. இதுல வந்து நான் இப்ப உள்ள போய் ஜஸ்ட் வந்தோடனே நம்ம சாப்பிடுற இடத்தை பார்த்தோம். ஏன்னா நீங்க இன்னைக்கு எனக்கு லஞ்ச் ஆஃபர் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா இதுல இருக்கிற பல காய்கறிகள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில மறந்த காய்கறிகளா இருக்கும். குழந்தைகளுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாத காய்கறிகளா இருக்கும். வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிறதுனால நம்மளே சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்க மாட்டோம். சோ அதெல்லாம் மறக்கப்பட்ட காய்கறிகளா இருக்கும். உள்ள போய் பார்த்தா
ஒரு ஃபுல் ஆர்கானிக் மெனு. நம்ம இதெல்லாம் எங்க அம்மா பண்ணி கொடுத்து சாப்பிட்டுருக்கேன், எங்க பாட்டி பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு பழைய நினைவுகளை தூண்டுற மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். டு ஸ்டார்ட் வித் நம்ம ஒரு அழகான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சங்குப்பூட்டியோட ஆரம்பிச்சோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேன்டீன். ஆல் ஹெல்தி மில்லட்ஸோட சேர்ந்து நம்ம பயப்படாம நம்ம ஸ்வீட்டா இருக்கட்டும் காரமா இருக்கட்டும் நம்ம ஹெல்தியா ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு நாள் ஃபுல்லா வெளியில சாப்பிட்றோம், எதென்னமோ சாப்பிட்றோம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம குடும்பத்தோட இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஆம்பியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுறதுங்கிறது இந்த காலகட்டத்துல பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதை நிறைவு பண்ற விதமா இந்த கஃபே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. நீ இவ்வளவு பேசுனீங்கன்னா ஆங்கருக்கு எந்த வேலையும் இருக்காது. பேசிட்டே போங்க. அப்படியே ரைட் சூப்பர்க்கா அப்படின்னு. ஓகே, நம்ம அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். இதே நேரத்துல நான் இந்த இடத்துக்கு கூட்டு வரதுக்கு முக்கியமான காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஆடியன்ஸ்ட்ட. அக்கா பார்க்க தான் அப்படியே லேடி ராஜ்கிரண் மாதிரி இருப்பாங்க. ஆமா, நல்லா நல்லியலுமா சாப்பிடுவாங்க. கிரில்லாம் ஃபுல்லா சாப்பிடுவாங்க. அப்படியே சிக்கன் மசாலா சாப்பிடுவாங்க. பிரியாணிலாம் ஃபுல் கட்டு கட்டுவாங்க. கைதி படத்துல அப்படியே கார்த்திக் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவாங்க. அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். அக்கா பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ். ஆமாங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னாலே 10 அடி தள்ள ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி பியூர் வெஜ்ஜான ஒரு ஒரு பெர்சன். யாராச்சும் நம்புவாங்களா அத? இல்ல, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் உண்மை தானே. ஆமா. சோ பட் என்னதான் காய்கறி வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய் சாப்பிட்டாலும் 100 கிலோ வெயிட்ட அப்படியே அசால்ட்டா தூக்குவாங்க. அப்படிதானக்கா? ஹெல்தியா இருக்கிறது வேற இல்ல. ஹெல்தியா சாப்பிடுறதுங்கிறது வெஜ் நான்வெஜ்ல இல்ல நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சோ நம்ம ஒரே ஆரம்பிக்கலாமா? நின்னு பேசிக்காம அப்படியே நடந்தே போலாமா? பேசுவோம். ஆமாமா. கேமராமேன் அப்படியே நின்னு வெளியில ஸ்கெட்ச் போறீங்களே, பண்ணிட்டு. உள்ள போலாமா? இல்ல இப்படி இந்த வழியில அங்க போனோம்னா ஒரு வழி கார்டன் இருக்கா? இருக்கு. ரைட். ஆமாமா. ம். அக்கா ம். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ உங்களை எங்க கொண்டு வந்திருக்கேன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். உண்மையாவே சொர்க்கம் தான். 5 லட்சம் செடிக்கு மத்தியில ம். இந்த மாதிரி இன்டர்வியூ, அதுவும் நம்ம சென்னையில, யார் அதுவும் பண்ணிருப்பா? அதுவும் வலசரவாக்கத்துக்குள்ள எதிர்பார்த்தீங்களா? இல்லவே இல்ல. இல்லவே நிஜமாவே இல்ல. இல்ல. நீங்க ஏதோ என்ன வர வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது உருட்டுறீங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பாக்கா. அது ஆனா சீரியல் வந்து நீங்க உருட்டல. உண்மையாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் கூட்டிட்டு அப்படியே வந்திருக்கீங்க. பாருங்க. பார்த்தோன்னா உங்க உங்க தலையில இருக்க பாரம், கவலை எல்லாமே அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் பச்சை பசேல்னு செடி தான் இல்ல? சூப்பரா இருக்குல்லக்கா. இந்த ஆமா. செடிய பார்த்தா ஏதாச்சும் ஒரு செடி நம்ம பேர் தெரிற மாரி இருக்கா ஏதாவது? இல்ல. இது இது நம்ம ஈஸியா மணி இருக்குமே. பிளான்ட்டா? மணி பிளான்ட் ஆமா. காசு ம். கொட்டுன்னு கொட்டுமே. அதனால எங்க வீட்லயே இருக்குது அது. வெரி குட், வெரி குட். ஆமாமா. பிளான்ட் மட்டும் தான் இருக்கு. பணம் கொட்ட மாட்டேங்குது. இதெல்லாம் தெரியுமாக்கா? இந்த செடிலாம்? இது பார்த்திருக்கேனே. ஏன் ஏன் எனக்கு கார்டன் மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் அப்டின்னா, ஓகே. எங்க தாத்தா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டன் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஓ! லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும், லாஸ்ட் டே வரைக்கும் பெரிய லென்த்தி கார்டன். அங்க ஓகே. இல்லாத மரம் செடி கொடியே கிடையாது. நெல்லிக்காய், சாத்துக்குடி, இந்த கொளிஞ்சிக்காய் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா நெறைய கிடைக்கும். கொளிஞ்சிக்காவா? அப்படி காய் இருக்கா? ஆமா, ஓ! கொளிஞ்சிக்கான்னு ஒண்ணு இருக்கு. கொளிஞ்சிக்காய் ஊறுகாய்லாம் போடுவாங்கல்ல. ஆ. அதெல்லாம் நார்த்தங்கா மாரி. நார்த்தங்கா மாரி. ஆ, ஆ, நார்த்தங்கா இருந்தது. ஆ. சோ அந்த மாரி எனக்கு இந்த மாரி ஒரு இடத்த இத பாக்குறப்போ எனக்கு எங்க தாத்தா வீட்ல இருந்த கார்டன பாக்குற ஞாபகம் அழகா மலரும் நினைவுகளா இருக்கு. இவ்ளோ செடிய நான் எங்க தாத்தா கார்டன்ல பார்த்தேன். அப்புறம் இங்க தான் பாக்குறேன். உண்மையிலே சொல்றேன். இந்த தாத்தாவுக்கு உண்மையிலே இங்க எங்கேயாச்சும் இருந்தாரு, கேட்டுட்டு இருந்தாருன்னா ரொம்ப நிஜமா, சந்தோஷப்படுவாரு. ஏன்னா நிஜமா. ஒவ்வொரு செடிக்கும் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். கண்டிப்பா தாத்தா இருந்தா, "ஏய் நம்ம பேத்தி வந்து பேசுறாளே கரெக்ட், நம்மள கரெக்ட், பத்தி" அப்படின்னு. தாத்தா பேரு? கரெக்ட். தாத்தா பேரு சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். சூப்பர். எங்க சித்தப்பா பேரும் சுப்பிரமணியன் தான். Yeah, ஃபேண்டாஸ்டிக். sweet. ஓகேக்கா. முதல் கேள்வி என்ன கேட்கணும்னு ம், ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ம். அ எதிர்நீச்சல். அ இந்த எதிர்நீச்சல் வாய்ப்பு எப்படிக்கா உங்களுக்கு வந்தது? அயலி அ அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஓகே, ஜீ ஃபைவ்ல ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அது ரிலீஸ் ஆகி முடிச்சு அந்த கொண்டாட்டத்துல இருந்தோம். ஏன்னா அது பயங்கர ஹிட்டான ஒரு ப்ராஜெக்ட். ஆ, அது கொண்டாட்டத்துல இருக்கிறப்போ எதிர்நீச்சல்ல ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு அம்மா ரோல் கேட்டிருந்தாங்க போல இருக்கு. கரிகாலன்னு ஒருத்தர் நடிச்சிட்டு ஆ, இருந்தார்ல. அவருக்கு அம்மா ரோலுக்கு ஏதோ ஒரு நாள் கேட்டிருந்தாங்க போல இருக்கு. அப்போ அன்னைக்கு நாங்க நாடகத்தோட ஒத்திகையில இருந்தோம். நாடக ஒத்திகை ஒரு நாடகத்துக்காக அடுத்த வாரம் பண்ண போற நாடகத்துக்காக ஒத்திகையில இருந்தோம். அப்ப அன்பரசின்னு ஒரு பாப்பா வந்து அவள்ட்ட கேட்டிருக்காங்க. அதோட ஏடி வந்து யாராவது ஒருத்தங்க இருந்தா சொல்லுங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களா அப்படின்னு. ஆ. அப்பதான் வயலிய பத்தி புகழ்ந்துட்டு இருக்கா. அயலிக்காக கேக்லாம் வெட்டிட்டு இருக்கோம். உடனே வந்து காயத்ரி அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். ட்ரை பண்றீங்களா சார்ன்னு போட்டோ அனுப்பிச்சோன்னா ஓகேன்ட்டாங்க. ஸோ அடுத்த நாள் போனா மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் எனக்கு அன்னைக்கு. அது ம்ஹ்ம். எனக்கு தெரியல. ம்ஹ்ம். மிகப்பெரிய ஓப்பனிங் என்னோட வாழ்க்கையில. ஸோ அப்படிதான் இதோட வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு நாள்னு கூப்பிட்ட ரோல் வந்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனரோட பெரிய பெரிய ஜெனராசிட்டில அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு சூப்பர் ஹிட் எஸ்டாப்லிஷ்டு கேரக்டரா இருக்கு. பொதுவாவே ராஜாவுக்கு ராணியா இருக்கலாம். ஆனா ராணிக்கே ஜான்சி ராணியா இருந்தது நீங்க தான். இல்ல? இது நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லணும்னு நெனச்சேன் மறந்துட்டேன். அக்கா, சென்னையில மழை வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆ, இயற்கை நினைக்கணும். ஆ.
மேகமூட்டத்தோட காணப்படணும். ம். வெதர் ரிப்போர்ட் குடுப்பாங்க. ம். இதெல்லாம் பார்த்து மழை வரும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம். நம்ம நெனச்சா மழை வருமா? வராதா? நெனச்சா எப்படி வரும்? அதான் கிடையாது. ம். இப்ப கமல நெனச்சுட்டு, கமல் மழை வரணும், மழை வரணும்னு சொல்லுங்களேன். மழை வரும். மழை வரணும். ஆ அப்படிலாம் வராது. ஆ. கமலு மழை வரணும். கமலு மழை வரணும். என்ன நெனைக்கணும்? ஆ. அண்ணே, மழை அண்ணன்லாம் கிடையாது. கமல்னு சொல்லுங்க. அண்ணன் என்ன அண்ணன்? நீங்க மட்டும் இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. கமல், மழை வரணும். மழை வரணும். மழை வரணும். என்ன கையில எப்படி பண்றீங்க? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆப்ரகடாப்ரா. அப்படி அப்படி. ஆ. மழையே வா. கண்ண மூடி அப்படியே இருங்க. என்னண்ணே வருது? வருதா? வாவ்! என்ன? எஸ். இனிமே திரைமலை யூடியூப் சேனல் பாக்குற மக்களே என்ன பண்றீங்க? இத பியூட்டிஃபுல். நினைச்சிட்டு கமலு மழை வரணும், கமல் மழை வரணும் அப்படின்னு நினைச்சிட்டே சொல்லுங்க. உங்க வீட்ல மழை பெய்யும். எப்படியா? பா, பயங்கரம்ல? இப்ப தெரியுதாக்கா? நான் பொறந்தது எவ்வளவு நல்லது அப்படின்னு நாட்டுக்கு, வீட்டுக்கு, ஊருக்குலாம். ஐயோ! இப்ப நீங்க இன்டர்வியூ எடுத்த மாதிரி தான் போல தெரியுது. அக்கா நீங்க தான் ஆல்ரெடி குளிச்சிட்டீங்களே. எப்பா வாழும் அடப்பா. சூப்பரா இருக்குல்ல? ஐயோ! நான் தலையில வச்சு சளி பிடிக்குமே. சரிக்கா. இதே அப்படி சந்தோஷத்தோட எப்படிக்கா இருக்கு? சூப்பரா? பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பர்ல. இப்படியே இருக்கட்டுமா? வேணாம்ல ரொம்ப. கேமராக்கு தாங்க அது. எஸ். அக்கா இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ம். முக்கியமான விஷயம். எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க காயத்ரியா இல்ல டாக்டர் காயத்ரியா? எங்க எம்பிபிஎஸ் படிச்சாங்க? அப்படிலாம் கேக்குறாங்க. டாக்டர் காயத்ரினா என்னக்கா ஆக்சுவலா? நான் வந்து திருநங்கைகள் பத்திய முனைவர் படிப்பு முடிச்சிருக்கேன். ஓ! லாயலா காலேஜ்ல. ஓகே. நான் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணேன். அப்புறம் எம்எஸ்டபிள்யூ பண்ணேன். அப்புறம் எம்ஃபில் பண்ணேன். அப்புறம் பிஹெச்டி பண்ணேன். ஸோ முனைவர் படிப்பு படிச்சு முடிச்சதுனால என்னோட பேர் டாக்டர் காயத்ரி. காயத்ரி. எப்படிக்கா ஆக்சுவலா திருநங்கைகளை பத்தி படிக்கணும் ஏன் இந்த ஆர்வம் வந்துச்சு ஆக்சுவலா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறப்பையில இருந்தே இவங்கள பார்த்தா ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே. டிஃப்ரெண்டா இருக்காங்களே, டிஃப்ரெண்டா பேசுறாங்களே, ஜாலியா இருக்காங்களே, இவங்க யாருன்னு. அப்ப அவ்வளவு தெரியாதுல்ல. அப்பதான் பிஜி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப யோசிச்சேன் இவங்க யாருன்னு படிக்கலாமா? ஏன்னா எங்களுக்கு வந்து ரிசர்ச்னு ஒரு பாயிண்ட் உண்டு எப்பயுமே ஆஹா. பிஜில. அதுவும் சோஷியல் ஒர்க்குங்கிறப்ப நம்ம இதை தாராளமா இதை இன்க்ளூட் பண்ணலாமே அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அது என்னோட பிஜில படிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எம்ஃபில்ல முயற்சி பண்ணேன். எனக்கு அதை பண்ண முடியல. அப்புறம் பிஹெச்டி வரப்போ நான் என்னோட கைட் கிட்ட ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். சார் நம்ம நம்ம திருநங்கைகள் பத்தி படிக்கலாம் சார் அப்படின்னு. கொஞ்சம் எதுக்குமா பண்ணிடுவியா அப்படின்னாரு. இல்ல சார் பண்ணிடுவேன். எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு. ஸோ அதனால என்னோட முனைவர் படிப்பு வந்து திருநங்கைகள் பத்தியா இருந்தது. ஏதாச்சும் பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் தான் இவங்கள பத்தி நான் வந்து டாக்டரேட் படிக்கிறதுக்கு காரணமா இருந்ததுன்னு ஏதாச்சும் ஒரு நிகழ்வு? அதான் இன்சிடென்ட்டே வந்து நான் பிஜி படிக்கிறப்போ நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுவேன் பஸ்ஸுக்காக. ஓகே. அப்ப எய்த்த மாதிரி ஒரு குட்டி பொட்டி கடை இருக்கும். குட்டியூண்டு ஆஹா. ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி அக்கா வந்து அதை நடத்திட்டு இருப்பாங்க. குட்டி பெட்டி கடை. இல்ல குட்டி குட்டி சாக்லேட்ஸ் அப்படி கிடைக்கும். அவங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் பஸ் ஏற வரப்ப பஸ் வர வரைக்கும் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அப்ப வந்து ஒருத்தங்க வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்போ ஒரு அக்கா வருவாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? என்ன அப்படி அப்ப புரியல. ஓகே எனக்கு தெரியும் டிரான்ஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு. ஏன் இவங்க யார் இவங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாங்களே, ரொம்ப ஜாலியா இருக்கே இவங்க கூட இருந்தா, ஏதோ ஸ்பெஷலா இருக்காங்களே அப்படின்னோன்னா அப்ப அது மனசுக்குள்ளேயே இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிஹெச்டி ரிசர்ச்னு வரப்போ வந்து ரிப்பீட்டட் டாபிக்ஸே போகாம நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம்னா நம்மளுக்கும் அந்த ரிசர்ச் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னும் ரொம்ப டெடிகேட்டடா இன்வால்வ்டா பண்ணுவோம். ஸோ அந்த நான் பிஜி படிக்கிறப்ப பார்த்த அந்த ஒரு அக்கா தான் எனக்கு தூண்டுதல் அதை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நிறைய நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், நிறைய பேரோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கேன், அவங்களோட வழிகள் தெரிஞ்சுட்டு இருக்கேன், அவங்க எவ்வளவு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அனுபவம் என்னோட பிஹெச்டி. நிச்சயமா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த அங்கீகாரம் கிடைச்சா இன்னும் அவங்க இன்னும் growth ஆவாங்க அப்படின்னு இல்ல முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல. பட் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அவங்க பல பேரோட வாழ்க்கை வந்து போராட்டத்துல தான் இருக்கு. அவங்களால வந்து நம்மள மாதிரி ஒரு ஒரு மேல் ஃபீமேல் மாதிரி ஒரு இயல்பு வாழ்க்கை அவங்களால வாழ முடியறது இல்லதான். ஸோ நிறைய போராட்டங்கள் இருக்குதான், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேரியர்ஸ் இருக்குதான். அதெல்லாம் இப்போ கடக்குறாங்க, நல்லபடியா கடக்குறாங்க. அதுக்கான உந்துதல், அதுக்கான ஒரு ஒரு அறிவு, ஒரு திறன் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சட்டம் இயற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை இவங்களுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நிறைய சட்டம் அவங்களுக்கு ஃபேவரா ஒன்னொன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா சட்டத்தெல்லாம் தாண்டி உணர்வா
இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றோர்கள் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான ஒரு காரணமா இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஆய்வுலயே நான் சொல்லியிருந்தேன். சொசைட்டியே ஏத்துக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ் நீங்க ஏன் இன்னும் இல்ல சொசைட்டி விளக்குறதுனாலதான், பேரண்ட்ஸ் விளக்குறதுனாலதான் சொசைட்டில அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ ஓ! அப்படின்னு தோணுது. ஏன்னா என் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை மாதிரி இதுவும் என் குழந்தை அப்படின்னு அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்கள நம்ம வேற வேற வேலைகள்ல பார்க்க வேண்டாம், வேற கஷ்டங்களை அவங்க அனுபவிக்க வேணாம். ஆமா இது என் குழந்தை ஒரு ஒரு திருநங்கை, என் குழந்தை ஒரு திருநம்பி, என் குழந்தை ஒரு கே லெஸ்பியன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இவ்வளவு போராட்டங்களை போய் சொசைட்டில சந்திக்க வேண்டாமோ அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். அடுத்தது அவங்களோட படிப்பு வந்து தடைப்படுது, பெருமளவுல தடைப்படுது. ஏன்னா புல்லிங் இருக்கு, ஸ்கூல்ல போனா நம்மளுக்கு அதை பத்தின அறிவு இல்ல, நாலேஜ் இல்ல. நம்ம என்னென்னமோ படிக்கிறோம், படிப்புல சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 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 டிரான்ஸ் பீப்புளை பத்தியோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்க்ளூசிவ்னஸ் பத்தியோ நம்ம படிச்சோம் அப்படின்னா அவங்களோட படிப்பு வந்து தடைப்படாது. படிப்பு தடைப்படலைனாலே அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயமோ அப்படின்னு நான் நினைப்பேன். மத்த நாடுகள கம்பேர் பண்ணும்போது இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்கா? இல்லன்னா பின்தங்கி இருக்கா எந்த விஷயத்துல? பின்தங்கி இருக்கு, முன்னேறி இருக்கிறதுக்கு இல்ல, முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா போயிட்டு இப்போ இருக்கு. வந்து நிறைய பேர் வந்து நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, லோயலா ஓகே. காலேஜ்ல பாக்குறோம், சென்னையிலே நிறைய காலேஜஸ்ல ம். ஒரு ஒரு திருநங்கை வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். நிறைய துறைகளை அங்கங்க அப்பதான் மொட்டு வந்து பூவாகிட்டே இருக்கு. ஸோ இது இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் மிகச்சிறப்பா பெருமளவுல அவங்க சாதிக்க போறாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க் யூ சோ மச். ஏன்னா இந்த விஷயத்துல நான் டாக்டரேட் எடுத்து இத படிச்சு இத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நீங்க சொல்லும்போது இன்னும் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் இதுவரை நான் உங்கள்ட்ட கேட்டதே கிடையாது. ஒரு நல்ல ஒரு பதிவான இடத்துல இருக்கணும் அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். அண்ட் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். ஏஜ் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அ அடிக்கடி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். ஆக்சுவலா உண்மையா மக்களே என்னை விட ஏஜ் ரொம்ப கம்மியானவங்க தான். ஆனா எனக்கு அம்மாவா நடிக்கிறாங்க. நான் சொல்லியே ஆகணும். ஆனா எப்படிங்க ஒரு இந்த ஏஜ்ல போயிட்டு எவ்வளவு மெச்சூரிட்டியான அம்மா ரோல்லாம் பண்ண தயங்குவாங்க. அதான் ஹீரோயின் வந்து குழந்தையா தூக்கிட்டு நடிக்க சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எப்படி அம்மா ரோல் பண்றீங்க? அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரக்கடான ஒரு லேடியா நடிக்கிறீங்க. எப்படி இந்த அது தைரியம்? ஃபர்ஸ்ட் விஷயம் உடல்வாகு. அ. நம்ம வயசுக்கு ஏத்த உடல் நம்ம வச்சுக்கல. நம்ம கொஞ்சம் ப்ராடா இருக்கிறதுனால நீங்க ஆக்சுவலா இதெல்லாம் இந்த ஃபேஷன் வாக்லாம் நடந்திருக்கீங்களா? ஆமா. ஒரு காலத்துல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மாடலிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருந்த ஆள் தான். Facebookல அந்த போட்டோ பார்த்தா நான் வந்து ஆமா, மயங்கிட்டேன். ஆமா. ம். அப்புறம் தெரிஞ்சு மேரிடு அப்படின்னு. மேரிடா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓகே. சோ அப்படியெல்லாம் இருந்தேன். இப்போ உடல்வாகு ஐம் 35 இயர்ஸ் ஓல்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்ப வச்சுக்கல. 35 தானேங்க ஆகுது. இல்ல 35க்கு இருக்க வேண்டிய உடம்பு இது இல்லல்ல. ஓகே, மெச்சூர்டா உடல்வாகு இருக்கிறதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே. அண்ட் நம்ம ஒரு ஒரு இடத்துல அம்மாவா பண்ணிட்டோம்னா கம்ஃபர்டபுளா ஆயிட்டோம்னா அடுத்தடுத்த இடத்துல வந்து இவங்க அம்மா நல்லா பண்ணுவாங்க, பண்ணுங்க பண்ணுங்க. இது நம்ம இண்டஸ்ட்ரியிலுக்குள்ள இருக்கிற விஷயம் தானே. ஆ. அவங்களும் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இவங்களை வேற ரோல் கொடுத்து பார்க்கலாம். எங்க அம்மாவை நல்லா பண்றாங்க, நம்ம இடத்துலயே அம்மாவை போட்டுருவோம் அப்படின்னு. சோ அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு, எனக்கும் அது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே. ஆ, திருச்சி அக்ரஹாரம். திருச்சி ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து எப்படி ஜான்சி ராணி ஒரு மாரி லோக்கல் லேடியா பேசி நடிக்கிறது எப்படிக்கா அது முடிஞ்சது? இது காரணம் தியேட்டர். நான் வந்து ஒரு 20 வருஷமா தியேட்டர் ஆர்டிஸ்ட், தியேட்டர் பெர்ஃபார்மர். ம். சோ அதனால வந்து எங்களுக்கு எந்த ரோலும் வந்து குடுத்தா அதை எப்படி எப்படி பெஸ்ட்டா பண்ணலாங்கிறதுல தான் எங்களோட முயற்சி இருக்கும். ஓகே. சோ அதனால நான் 11வதுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன் நாடகங்கள்ல, மேடை நாடகங்கள்ல. 11ஆம் கிளாஸ்ல இருந்தா 11 வயசுல இருந்தா? 11th ஸ்டாண்டர்ட்ல 11th இருந்து மேடை ஸ்டாண்டர்ட்ல இருந்து. நாடகங்கள் பண்றேன். ஓ! சோ அதனால வந்து எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சு செஞ்ச விஷயம். காலேஜ்ல என்ன கல்ச்சுரல்ஸ்லடா போலான்னு எல்லாத்துலயும் போய் தலைய நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல நம்மளுக்கு என்ன வருது, ஆக்சுவலி என்ன வருது, எல்லாத்தையும் போய் சேர்ந்துக்கிறியே என்ன, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், கிளே, அது என்னென்னமோ பண்ணுவேன். அப்புறம் வந்து நீ ஏன் தியேட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட ப்ரொஃபசர்ஸ் அப்ப கேட்டாங்க. என்ன ஓகே. தியேட்டர்னா என்னன்னு நடிக்கணும் அப்படின்னு. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நடிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லும்ல, காயத்ரி இதுல நீ பெஸ்டா இருப்பியோ, ஆ. ட்ரை பண்ணி பாரு, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடு அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு குரல் கேட்டப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடிச்சு முடிச்சு ஒரு ஒரு பிளே ஒரு ரிஹர்சல் பண்ணி முடிச்சோன்னா ரொம்ப திருப்தியா இருக்கும். என்னமோ இருக்குடா இதுல அப்படின்னு. சரி இன்னுமே நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான், தியேட்டர்ல தான் நம்ம கவனம் முழுக்க இருக்க போகுது அப்படின்னு அப்ப ஆரம்பிச்சது. அப்படியே தொடர்ந்து இப்ப சென்னைக்கு வந்தேன் 21 வயசுல கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் லயோலா காலேஜ்ல இருக்கிறப்பையும் தியேட்டர்னா போய் எத்ததோ சொல்லுவாங்க, நீ வந்து யூஜி பண்ண வரல, நீ பிஹெச்டி பண்ண வந்திருக்க, எம்பில் பண்ண வந்திருக்க, போய் போய் அங்க நிக்காது. சார் 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 விடுங்க சார், சார் ஒரே ஒரு நாடகம் சார் நடிச்சுக்கிறேன் சார். ஸோ அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வந்து டாக்டரேட் முடிச்ச உடனே நாடகங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். திருப்பி நிறைய இங்க இருக்கிற தியேட்டர் குரூப்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படியே அதுலேருந்து வந்த அடுத்த வளர்ச்சி தான் வந்து சீரியல், சினிமா, வெப் சீரிஸ். நாடகம் ஆரம்பிச்சு எதிர்நீச்சல், அயலி, பூங்கொடி, இன்னைக்கு இப்ப ரீசன்ட் ரிலீஸ்க்கா மாஸ்க் படம் வர உங்க வந்து திரைப்படம் களை கட்டிக்கிட்டு இருக்கீங்க.
உங்கள பார்க்கும்போது, அப்பா பொண்ணா இருக்கும்போதே இவ்வளவு சாதிக்கிறாங்களே! ஒருவேளை இந்த லேடி வந்து பையனா பொறந்தா என்னப்பா பண்ணிருக்கும் சினிமால? அப்படி எனக்கு அடிக்கடி யோசிச்சிருக்கேன். சாதிக்கிறதுக்கு என்னண்ணே பையன் பொண்ணு. சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா சாதிச்சிட வேண்டியதுதான். இதுதான் இதுதான் கடந்து வர பதில். சூப்பர்.